ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி பேசலாம். இந்த வீடியோவில் பிராக்மிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு ரோமனில் புக்கில் இருக்க எந்தெந்த பார்ட் கவர் ஆகும், எத்தனை கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வீடியோவோட எண்டில் பாஸ் மார்க் வேணுங்கிறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், 60 மார்க்ஸ்க்கு மேலே வேணுங்கிறவங்க என்னென்ன படிக்கலாம், 80 மார்க்ஸ்க்கு மேலே வேணுங்கிறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் रोमन किन ही 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिएன்னு இருக்கும். அதாவது 10 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலிருந்து 5 அட்டன் பண்ணணும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ், டோட்டலாக 10 மார்க்ஸ். இது வந்து எப்படின்னா பயங்கர ஈஸியாக இருக்கும். ஒரு ஒரு லைன் ஆன்சர் தான் இருக்கும். அது எதுலேருந்து வரும் அப்படின்னா, நம்ம புக்கில் போதினின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து 20 லெசன்ஸ் இருக்கும். அந்த 20 லெசன்ஸ்லேருந்து மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ரோமனுக்கான கொஷின்ஸ் வரும். ஒரு லெசனில் உங்களுக்கு 3 கொஷின் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக 60 கொஷின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 60 கொஷின்ஸ்ன்னு நினைக்காதீங்க, பயங்கர ஈஸியாக இருக்கும். ஒரு கொஷினுக்கும் ஒரே ஒன் வேர்டு தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். செகண்ட் ரோமன் வந்து நம்பர்ஸ். கின்ஹி சார்கோ அக்ஷரோமே லிக்கியே, அதாவது அவங்க நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஹிந்தி வேர்ட் வந்து எழுதணும். அதாவது 1 கொடுத்துருந்தா ஏக், அந்த மாதிரி ஹிந்தி நம்பர் நேம் எழுதணும். இது வந்து 8 கொடுத்துருப்பாங்க. அதற்கு நீங்கள் 4 எழுதுனா போதும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இது வந்து பிராக்மிக்கில் 1லேருந்து 50 வரைக்கும் நம்பர்ஸ் கவர் ஆகும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த போதினி பார்ட் இருக்கு இல்லைங்களா, 1 to 20 லெசன்ஸ், அதில் அங்கங்கே லெசனுக்கு கீழே ஒரு 10 நம்பர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பிராக்மிக்கில் 1 to 50 நம்பர்ஸ் கவர் ஆகும். நீங்கள் வந்து அந்த நம்பர் நேம்ஸை வந்து நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக 4 மார்க்ஸ் எடுக்கலாம். அடுத்து रोमन 3 किन्ही दो पत्तियों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए அப்படின்னு இருக்கும். பிராந்திய பாஷா அப்படின்னா நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, யாருக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இது. என்ன அப்படின்னா, நம்ம போயம் இருக்கு இல்லைங்களா, பத்யா பார்ட், அதுலேருந்து வர இஆர்சி. இது வந்து நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கிறவங்க தமிழில் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அவங்க லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட மீனிங் வந்து நீங்கள் தமிழில் இல்லைனா இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து போயமில் ஒவ்வொரு போயமுக்கும் மினிமம் 1லேருந்து 2 இஆர்சி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இது வந்து 2 கொஷின் அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது போயம் வந்து மொத்தம் 7 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 1லேருந்து 6க்குள்ளே மட்டும்தான் இஆர்சி வரும். 7th பார்ட் தோஹே, அது இதில் கவர் ஆகாது. फोर्थ रोमन दोहे किसी एक दोहे का कंठस्थ रूप जो का द्यो लिखिए அப்படின்னு இருக்கும். இது வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா, போயம் பத்திய பார்ட்டில் 7th லெசனாக இருக்கும். இது வந்து மொத்தமாகவே 4 தோகை தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து 3 கேட்பாங்க, நீங்கள் 1 எழுதணும். ஸோ ஈஸியாக இதில் வந்து 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த रोमन 5 किन्ही 3 का अर्थ प्रांतीय भाषा में लिखिए. இது ஒன்றும் இல்லைங்க, மீனிங்ஸ் தான். இது கத்திய லெசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லா லெசன்லேயுமே 5 மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா 8 கொடுத்து நீங்கள் 3 எழுதுனா போதும். அதுவும் இல்லாமல் மீனிங்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே. அடுத்து 6th रोमन किन्ही 3 के विलोम शब्द लिखिए. विलोम शब्दனா ஆப்போசிட்ஸ். இதுவும் ஈஸியாக 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 8 கொஷின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் 3 அட்டன் பண்ணால் போதும். கத்திய லெசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் 1 to 7 லெசன், எல்லா லெசன்லேயுமே ஆப்போசிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நல்லா படிச்சிங்கன்னா ஈஸியாக 6 மார்க்ஸ் எடுத்துடலாம். அடுத்து रोमन 7 किन्ही 4 वाक्यों को सही या गलत लिखिए. அதாவது இது ஒன்றும் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. கத்தியாவில் இருக்க லெசன்ஸில் ஃபஸ்ட்டு 3 லெசனில் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் 15 கொஷின் படிச்சிங்கன்னா அதுலேருந்து 5 கேட்பாங்க, நீங்கள் 4 எழுதுனா போதும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வெறும் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் எழுதி 4 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து 8th रोमन किन्ही 4 को सही शब्द चुनकर காலி ஜகா பரியே, அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இதுவும் அந்த மாதிரி தாங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி
எல்லா லெசன்லையும்லாம் இருக்காது. இது வந்து 2 லெசன் தான். லெசன் 4 அண்ட் 5ல மட்டும்தான் இருக்கும். ஸோ மொத்தமாகவே நீங்கள் 10 கொஷின்ஸ் தான் படிக்கணும். அதுலேருந்து 5 கேட்டிருப்பாங்க. நீங்கள் எனி 4 அட்டன் பண்ணால் போதும். இதுக்கு 4 மார்க்ஸ். ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து 9th ரோமன் வாக்கியம் கோ ஜோடியே, அதாவது மேட்ச் த ஃபாலோயிங். இது கத்யா பார்ட்டில் இருக்க 4th லெசன் 6th லெசனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் 10 கொஷின்ஸ் படிச்சீங்கன்னா ஈஸியாக 4 கொஷின்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணிடலாம். 10th ரோமன் கின்ஹி சார் கி காலி ஜஹா பரியே, அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது 5 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 4 எழுதணும். இதுவும் அதே மாதிரி தான் கத்யா பார்ட்டில் 6th லெசன்லேயும் 7th லெசனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்து 11th ரோமன் கின்ஹி சார் சப்தோं को प्रयोग वाक्य में कीजिए. தமிழில் வாக்கியத்தில் அமைத்து எழுதுக சொல்லுவோம் இல்லைங்களா, சென்டென்ஸ் ஃபார்மேஷன். அதுதான் 8 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுலேருந்து 4 அட்டன் பண்ணால் போதும். இது கத்யாவில் இருக்க லெசன்ஸ் 5, 6, 7ல் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். नेक्स्ट 12th रोमन किन्ही 4 प्रश्न के उत्तर एक एक वाक्य में लिखिए. இது வந்து கொஷின் அண்ட் ஆன்சர். ஆனால் வந்து என்ன அப்படின்னா 1 லைன் கொஷின் ஆன்சர். இது கத்யாவில் இருக்க லெசன்ஸில் ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் சின்ன சின்னதாக இருக்கும். அதுலேருந்து தான் வரும். 8 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது 4 எழுதுனா போதும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இந்த ரோமனுக்கு 8 மார்க்ஸ். அடுத்து ரோமன் 13 किन्ही 2 प्रश्नों के उत्तर 3 वाक्य में लिखिए. இதுவும் கொஷின் ஆன்சர் தான், ஆனால் பிக் ஆன்சர். ஒவ்வொரு ஆன்சரும் மினிமம் 3 லைன்ஸ் இருக்கும். இது எத்தனை கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இதில் வந்து 4 கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதுலேருந்து 2 அட்டன் பண்ணணும். ஒரு கொஷின்ஸ்க்கு 4 மார்க்ஸும் மொத்தம் 8 மார்க். இது கத்யாவில் இருக்க லெசன் 5, 6, 7லேருந்து மட்டும்தான் வரும். அடுத்த ரோமன் 14 கிசி ஏக் கஹானிகா சாரான்ஷ் லிக்கியே, அதாவது என்ன அப்படின்னா கஹானி ஸ்டோரிஸ் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் பின்னாடி கதை சுருக்கம், அதாவது சம்மரி இருக்கும். மொத்தம் 7 ஸ்டோரி இருக்கும். நீங்கள் 7 சம்மரி படிக்கணும். அதில் 3லேருந்து 1 கேட்பாங்க. இதுக்கு வந்து ஒரு சம்மரிக்கு 8 மார்க்ஸ். இது சம்மரி வந்து ஸ்டோரியோட சம்மரிங்கிறதால கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் பயந்துட்டு படிக்காமல் விட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அடுத்து மத்தியமாக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 15th ரோமன் किन्ही 5 वाक्यों का अनुबाद प्रांतीय भाषा में कीजिए, அதாவது இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருந்தா இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ், அதில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஹிந்தியில் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். டோட்டலாக 8 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் 5 அட்டன் பண்ணால் போதும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஸோ 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ரோமன், அதாவது ஹிந்தி டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷில் இல்லைன்னா தமிழில் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். கின்ஹி 4 வாக்கியோं का अनुबाद ஹிந்தி மே கீஜியே. இதில் வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கன்னட் எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் எதுலாவது ஒன்றை பார்த்துட்டு அதில் வந்து ஹிந்தியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுலேயும் அதே மாதிரி தான். டோட்டலாக 8 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் 4 அட்டன் பண்ணால் போதும். டோட்டலாக 8 மார்க்ஸ். ரோமன் 15, 16 இது ரெண்டுத்துக்கும் டிரான்ஸ்லேஷனுங்கிறது உங்கள் ப்ராக்மிக் புக்கில் பின்னாடி அனுவாத் அபியாசன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 10 லெசன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த 2 ரோமனும் அட்டன் பண்ணலாம். நம்ம ப்ராக்மிக்கோட கொஷின் பேட்டர்ன் பார்த்தாச்சு. இப்போ நான் ஜஸ்ட் 35 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 1, 2, 3, 7, 8, 9, 10 இந்த 7 ரோமனையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே வந்து இந்த 1 மார்க் மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அப்புறம் கொஷின் ஆன்சரில் கூட அந்த 1 வேர்ட் ஆன்சர் இருக்குது இல்லைங்களா, அது, அப்புறம் இஆர்சின்னு நினைக்காதீங்க, அதை நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 7 ரோமன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் 35 அண்ட் அபோவ் எடுத்து பாஸ் ஆக முடியும். அடுத்து 60க்கு மேலே வேணும்னு நினைக்கிறவங்க 1 to 12 ரோமன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 15th ரோமன் நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த 3 மார்க் கொஷின்ஸ் இருக்கு, 3 லைன் கொஷின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கொஷின் ஆன்சரும் சம்மரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து எனக்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே வேணுங்கிறவங்க சம்மரி மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேஷன்லேருந்து எல்லாமே நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 80 அண்ட் அபோவ் வாங்கலாம். எனக்கு ஃபுல் மார்க்ஸ் வேணும், 90 அண்ட் அபோவ் வேணும்னு நினைக்கிறவங்க சாராம்சம் சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 90 அண்ட் அபோவ் எடுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட்.